வரம்பெற்று தானடைந்த வன்னியர்கள் 6 பேரின் எடைக்கு சரியடையாய் ஏற்றதான ஒன்னெடுத்து அரசுமொண்டு திரவியங்களாய் அளவோடு திரட்டிக் கொண்டு கணக்கான மூட்டை கட்டி கழுதைகளில் பொதியேற்றினாள். சட்டி மேல் சட்டி வைத்து சரம்போல் அடுக்கி வைத்து 6 அடுக்கு சட்டிகளில் அன்னம் நிரப்பி பொன்னோடும் அன்னமோடும் பொழுதோடு புறப்பட்டு முன்வந்து துணையிருக்கும் முறையாம்பிள்ளையோடு அன்னையரும் மகளுமாக அவசரமாகவே பயணித்து சிந்தையிலே கவலையுடன் சித்தூரின் பாதையிலே ஓட்டமும் நடையுமாக ஓயாமல் விரைந்தனரே. அம்மையடியால் மரத்தியோடு அவளுடைய திருமகளும் அழகநகர் சித்தூரை அடைந்திருக்கும் முன்பாக நினைத்த செயல் நிறைந்திருக்கும் நிமலனாம் தளவாய் சுவாமி விஜயநாராயணம் பண்ணையரிடம் விரைவாகவே வந்தடைந்து தன்னுடைய கட்டளையாய் தகுந்த மொழி கூறுகின்றார். பெற்றெடுத்த பிள்ளைகளை பொன் கொடுத்து காப்பாற்ற பொன்னவளாம் மரத்தியவள் பொன்னெடுத்து புறப்பட்டாள். வன்னி கரந்தை மரத்தியவள் வருவதற்கு முன்பாகவே அம்மையடியால் மரத்தியரின் அறுவரான மக்களையும் தலைதனிலே எண்ணெய் தேய்த்து தண்ணீரிலே குளிக்க வைத்து கொள்ளையராம் அவர்களுக்கு கொலைசோறு தான் கொடுத்து கவிந்தே அடர்ந்திருக்கும் கண்ணுபுலி மூடதிலே வடக்கு நடை வாசலிலே வரிசையாக நிற்க வைத்து தலைகளை அறுத்தெறிந்து தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்றுதான் பண்ணையாரிடம் எடுத்துரைத்தார் தளவாய் சுவாமி. தளவாய் சுவாமியின் ஆணைப்படி தாமதமின்றி செயல்பட்டு ஏழூரின் தலைவர்களாம் ஏற்ற நல்ல காவலர்கள் 6 எண்ணெய் தேய்த்து ஆற்று நீரில் குளிக்க வைத்து வன்னியர்கள் உச்சியிலே வனப்பானதாம் கொண்டையட்டி எருக்கு மலர் தான் கொடுத்து எழிலானதாம் மாலை சுட்டி கொள்ளையராம் 6 கொலைசோறு தான் கொடுத்து கவிந்தே அடர்ந்திருக்கும் கண்ணுபுலி மூட்டில் தூரத்திலே வடக்கு நடை வாசலிலே வடதிசை நோக்கியே வரிசையாக நிற்க வைத்து வாளெடுத்து தலையறுத்து திருக்கோவில் கொள்ளையிட்ட திருடர்களை கொண்டனரே. தலைவேறு உடல் வேறாய் தனித்தனி அங்கங்களாய் கொள்ளையர்கள் 6 கொலையுண்டு கிடந்தனரே. வன்னியர்கள் 6 வதைப்பட்டு வீழ்ந்தபின் அம்மையடியால் மரத்தியரும் அழகு மகள் வன்னிச்சியும் முன்வந்து துணையிருக்கும் முறையாம்பிள்ளையுமாய் கழுதமேல் பொன்னோடு கரமதிலே அன்னமுமாய் திருவோங்கும் பேரூராம் தென்னகத்து சித்தூரின் எல்கைதனை தானடைந்து எழிலாலாம் வன்னிச்சியை முன்வந்து துணையிருக்கும் முறையாம்பிள்ளையோடு அங்குதான் நிறுத்திவிட்டு அம்மையடியால் மரத்தியவள் அறுவரான மைந்தர்களை ஆவலுடன் தேடியேதான் கண்ணுபுலி மூடருகே கவலையோடு வருகின்றாள். இடைக்கு சரி இடையாய் எடுத்து வந்த பொன் கொடுத்து வரம் வாங்கி பெற்றெடுத்த வன்னியர்கள் 6 உடனே அழைத்து சென்றிடவே ஓடோடியே வருகின்றாள். தலைவேறு உடல் வேறாய் தரைதனிலே சிதறிவிட்ட மைந்தர்களின் நிலையதனை மரத்தியவள் கண்டுவிட்டாள். சித்தூரின் படுகளத்தில் சிதறிவிட்ட சடலங்களை அம்மையடியால் மரத்தியவள் அங்குதானே கண்டுவிட்டாள். அங்கமெல்லாம் நொந்து பெற்று அழகு பார்த்த மைந்தர்களை தலைவேறு உடல் வேறாய் தாயவளும் தான் பார்த்து உள்ளமெல்லாம் துடிக்கிறதே உயிர் உருக புறம்புகின்றாள். கரு சுமந்த அடிவயிற்றில் கனலதுவும் உண்டது போல் பால் கொடுத்த இருதனமும் பற்றித்தான் எறிவது போல் உத்தமையாம் மரத்தியவள் உயிர் துடிக்க அலறுகின்றாள். தவமிருந்து பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைகளை தலையெடுத்து உயிரெடுத்து தவறிழைத்த சித்தோறும் கூடிவாழ் மக்களின்றி கூடிவிடவும் கூலியின்றி பாலூராய் மாற வேண்டும், பால்பட்டே அழிய வேண்டும், 7 வீட்டுக்கு மேலிருந்தால் எரிந்துதான் கருக வேண்டும் என்றுதான் சாபமிட்டு எரிமலையாய் வெடித்தாள். வன்னியர்கள் 6 பேரும் வதைப்பட்டு அழிந்திடவே காரணமாய் உடனிருந்து காரியங்கள் புரிந்திட்ட வில்வனாம் புதுரோடு வடுகசமதில் தங்கயம் கண்ணநல்லூர் புளியர்குச்சி கோதைச்சேரி இளங்குளம் என்பதாகவே அமைந்திட்ட ஏழூர்களிலும் வாழ்ந்திருக்கும் குற்றமழைத்த அனைவருமே கூண்டோடு அழிய வேண்டும். காலடியின் தடமும் இன்றி கட்டாந்தரையாய் மாற வேண்டும். பாதகத்தின் பலனதுவால் பாழ்பட்டே பரிதவித்து பாலூராம் ஏழூரும் பாவத்தால் அழிய வேண்டும் என்ற நாம் பெரும் சாபத்தை ஏக்கமுடனே தான் அளித்து அனல் வீசும் செமுகத்தால் அம்மேடியால் மறத்தியவள் தன் நாக்கை பிடுங்கிக் கொண்டு தன்னுயிரை தான் போக்கி பிள்ளைகளின் உடல்நிலைவே பணமாக சாய்ந்தாளே. வன்னியரின் உடம்பிறந்த வெண்ணிச்சியா மங்கையவள் முன்வந்து துணையிருக்கும் முறையாம்பிள்ளையோடு உடன் பிறந்தோர் வரவுக்காக ஊருக்கு வெளிப்புறத்தில் காத்திருக்கும் செய்தியதை காவல் மறவர்கள் தாம் அறிந்து அறிவியரை சிறைப்பிடிக்க ஆர்வரித்து சென்றனரே.
மனிதையரின் நிலையறிந்த வடக்குவாச செல்வியம்மை காவலராம் மறவர்களை கடுமையாகவே எச்சரித்தார். உத்தமியாம் மன்னிச்சியை உங்களிலே யார் தொட்டாலும் உடனடியாய் அனைவரையும் உறுதியாமல் அளித்திடுவேன் என்றுரைத்த அன்னையவர் எச்சரிக்கை செய்ததினால் கண்ணிதனை விட்டறிந்து காவலர்கள் ஓடினரே. உடன் பிறந்த அறுவரோடு உடன் வந்த அன்னையையும் கண்டறியும் வேட்கையுடன் கண்ணியராம் மன்னிச்சியும் ஊருக்குள்ளே தான் புகுந்து உறவுகளை தேடுகின்றாள். கண்ணுபுலி மூடதையே கண்டாளே கொடுமைதனை. வன்னியர்களின் படுகளத்தை வஞ்சியவள் பார்த்துவிட்டாள். அடுக்கடுக்கான சட்டிகளை அன்னமுடன் சேர்த்தெடுத்து தாங்காததாம் சோகமுடன் தரைதனிலே விட்டறிந்தாள். மார்பினிலே அடித்து கொண்டு மங்கையவள் கதறுகின்றாள். தன்னுடனே பிறந்தோரை தளர்வுடனே வாரையெடுத்து மார்போடு தான் அணைத்து மனம் கலங்கி துடித்தாளே. அங்கமெல்லாம் துடித்திடவே அழகுமகள் வன்னிச்சி ஒப்பாரியாம் பாடலோடு ஓங்கியேதான் அழுகின்றாள். உடன்பிறப்பாம் அறிவரையும் உருக்கொடுத்த அன்னையையும் பிணமானதாம் கோலத்தை பெண்ணவளும் பார்த்துவிட்டு கும்பிதான் கொதித்திடவே குரல் எழுப்பி அழுகின்றாள். அழுது அழுது துடித்தவளும் அடுக்கடுக்காய் குழிகள் வெட்டி வைத்த குழிகளிலே விறகுகளை தான் பரப்பி அண்ணன்மார் அறுவரோடு அன்னையவள் மரத்தியையும் குழிகளிலே தான் கிடத்தி கும்பிட்டு வளம் வந்தாள். வாய் நிறைய வாய்க்கரிசி வன்னிச்சையும் போட்டுவிட்டாள். கொள்ளி வைத்து குடல் முனைத்து போதையவள் சுற்றி வந்தாள். 3 முறை சுற்றி வந்து முறையாக உறவை இட்டாள். அரணாரை சாட்சியாக்கி அணங்கவளும் சாபமிட்டாள். சித்தூராம் இவ்வூரும் சீர்குலைந்து தாழ வேண்டும், 7ஊரும் பாலூராய் இப்போதே மாற வேண்டும் என்றுதான் சாபமிட்ட ஏக்கம் கொண்ட பெண்ணவள் 7 சிலைகளிலும் எரிநெருப்பை மூட்டிவிட்டு தனக்கும் ஒரு சிலை மூட்டி தையலவர் தீப்பாய்ந்தாள். பெற்ற பிள்ளை 7வருடன் பெற்றெடுத்த மரத்தியரும் கண்ணு உளி மூடருகே கனதனிலே கருகின்றனரே. அப்பொழுதே அவ்விடத்தில் அரணாரும் உம்மையவளும் காலை வாகனம் ஏறி வந்து கடல்மேட்டில் தோன்றினர். அரணாராம் இறைவரவர் அருள் துறங்க புரிகின்றார். சின்னத்தம்பி வன்னியனோடு சிதம்பர வன்னியனும் ஆண்டு கொண்ட வன்னியனும் அழகு விளங்கடி வன்னியனும் தென்கரை வன்னியனும் வடகரை வன்னியனும் இளைவளாய் பிறந்தவளாம் எழிலாளாம் மன்னிச்சியும் அனைவரையும் பெற்றெடுத்த அம்மேடியால் மரத்தியரும் முன்வந்து துணையிருக்கும் முறையாம் பிள்ளையுமாய் 9 பேருமாய் ஒன்றிணைந்து ஓய்வின்றியை செயல்பெற்று தென்கரை மகராசாவின் திருமேனி காவலாக எந்நாளும் விளங்க வேண்டும் என்றுதான் அருள்மொழிந்தார். அரணாரும் சிவனாரும் அருள்மொழிந்த ஆணைப்படி தனக்குத்தான் நிகரில்லாத தளவாய்சாமி விருப்பப்படி வன்னியராம் அறுவரோடு வன்னிச்சியாம் தங்கையரும் 7 பெற்றெடுத்து ஏந்திழையால் மரத்தியரும் முன்வந்து துணையிருக்கும் முறையாம்பிள்ளையுமாய் தென்கரை மகராசாவின் திருமேனி காவலாக திருக்கோவில் வளாகத்தில் தெய்வங்களாய் அமர்ந்தனரே.